வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த மண்டபத்தோட ஓனர் வந்து மீனை கிட்ட சொல்கிறாங்க, என்னை ரொம்ப மன்னிச்சிருமா, நீ வந்து என்கிட்ட சொன்ன, நான் தான் எதுவுமே கவனிக்காமல் விட்டுட்டேன். யாரோ ஏதோ சொல்லிட்டு நான் பாட்டுன்னு விட்டுட்டேன். எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, அது இல்லாமல் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. எனக்கு கூட தெரில பாரு, யார் நல்லா பண்ணுவா யார் மோசமாக இருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ கூட தெரில பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, விடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் தான் இப்போ காசு வாங்கிட்டேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் பாருமா, என்னை ரொம்ப மன்னிச்சிரு. இதுக்காகவே நான் உனக்கு விஷயத்த பண்ணுறேன். ஏன்னா நீ பண்ண கிராண்டான ஒரு டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மேம். நான் கூட இவங்கிட்ட கேட்டிருந்தேன். இவன் வந்து சிந்தாமணின்னு சொல்லிட்டாமா, நான் வேறு சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்க போல நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு. என்னை ரொம்ப மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனிமேட்டு இந்த ஆளை நான் மேனேஜராக வைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மேனேஜர், சார் என்ன சார், ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை வச்சுருந்தா என் மண்டபத்து தான் கெட்ட பேர். இப்போது இந்த பொண்ணுனால ஒன்றும் பிரச்சனை, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மண்டபத்துக்கு ஒரு கெட்ட பேர் வேறு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா பார்த்து, இங்கே பாருமா, இவனை நான் மாற்ற போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு புது மேனேஜர் தான் வரப்போகிறாரு. இதுக்கப்புறம் வரப்போகிற டெக்கரேஷன், இந்த மண்டபத்தில் வரப்போகிற டெக்கரேஷன் எல்லாமே நீ தாம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, சார் என்ன சார், இத்தனை வருஷம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓனர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை பேரை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஃபுல்லாக என்னையும் இந்த மண்டபத்தில் தான் போய் சேரும். அதனால் இனிமேட்டு நீங்கள் இங்கே ஆர்டர் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட ஓடன்னு சொல்கிறாங்க. இது கிட்ட சிந்தாமணி, டே வாடா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கூப்பிட்டு சிந்தாமணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து வராங்க, இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த மண்டபத்தில் மொத்த டெக்கரேஷன் என்னையே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மீனா சொல்கிறேன், நீ அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, அது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இவ்வளோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சீதா ஃபோனை சொல்கிறாங்க, மாமா இதுதான் 2 நாளாக பெரிய பிரச்சனை, நீங்கள் வேற வெளில போயிருக்கீங்களா, அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம்னு நினச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, சரி சீதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்ல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ இது கேட்ட மீனா, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து போகிறாங்க. போன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா முத்தும் ஒன்றா போகிறாங்க வீட்டுக்கு. போன உடனே மீனா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கும்போது அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி ஏமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து மீனாவை கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இதெல்லாம் கேட்டால் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லி தான் அவன் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுவும் இல்லைப்பா, மீனாவோட தொழிலை விட்டு விரட்டுருக்கு பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, ஆமாப்பா, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி விஜயை சுற்றி ஒழிச்சு சொல்கிறாங்க. இது கேட்ட விஜய், ஐயோ இன்னும் என்ன மாட்டி விட்ருவானா இவன் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.